அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு பாதாளம் வானத்தில் இருக்கிறதா என்ற ஒரு அநேகருடைய கேள்வி போதகர் மத்தியிலேயும் இருக்கிறது. ஏனென்றால் வானமண்டலங்கள் இருக்கிற ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறபடியால் அங்கேதான் இருக்கிறது அந்த பாதாளம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வான மண்டலத்துக்கு இந்த ஆவிகள் எப்படி போனது என்று சொல்லி கூட கேள்விக்கு விட தெரியாத போதகர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்கிறேன், பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன் என்றுதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாதாளம் எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கிறதா, பூமிக்கு கீழே இருக்கிறதா என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு சிந்திக்கிறது அன்மை தெரியாது. ஒரு போதகர் போதிக்கிறார், பாதாளம் எங்கே இருக்கு? வான மண்டலங்களில் இருக்கிறது, அதனாலதான் அந்த பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி ஒரு போதகர் அது சம்பந்தமாக போதிக்கிறார். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியமா இருக்கிறது. மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குறார்கள்.